அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். கூட அலண்டுவது சில பேருக்கு பிடிக்காது பாருங்க. ஒரு சினிமாவை பார்த்தா சில பேர் எழுத்தோட்டத்தை ஓட விட்டு பார்ப்பினும், இன்னும் சில பேர் எழுத்தோட்டம் பார்க்காமல் படத்தை பார்த்த மாதிரி இருக்காது எண்டுவினம். இன்னும் சிலருக்கு முடிவு கட்டத்தை உடனே பார்த்திட வேண்டும் எண்டுவினம். இப்படி பல பேர் பல ரகம். எனவே அடுத்து வருகின்ற புதினங்களில் நேரடியாகவே விடயத்துக்கு வரப்போறேன். அத்துடன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கிற ஆக்களும் குறைவாய்த்தான் கிடக்கு. ஆனால் புதினம் பார்க்கிற கேட்கிற ஆக்கள்லாம் கூடவாய் கிடக்குது. எனவே ஆசிரியர் தலையங்கத்தை தருவதை நிறுத்தி போட்டு தொடர்ந்து புதினத்தை தரப்போகிறேன். ஞாயிறு புதினத்துக்கு லீவு, அதனால வேறு காணொளி ஏதும் தரவுள்ளேன். எனவே ஆதரவு தந்து கை கொடுக்குமாறு தமிழ் உறவுகளை கேட்டு நிற்கிறேன். நீங்கள் இதுவரை தந்த ஆதரவுக்கு மெத்த பெரிய உபகாரம். இது அவசர காலம் கண்டியலோ. வாங்கோ, புதினத்துக்குள்ள போகலாம். நன்றி. புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? வடமராட்சி கிழக்கில் ஓயல் சோதனை நடக்கிற மண்டபம் ஒன்றில் எக்ஸாம் எழுத வார பிடிகளுக்கு பயத்தில் அங்கே டியூட்டியில் நிற்கிறவ போலீஸ் பாதுகாப்பு கேட்டதை செய்திகளில் வாசிச்சிருப்பியல். அந்த அளவுக்கு பிடியல் என்ற அட்டகாசம் கூடி போட்டது. அந்த சோதனை மண்டபத்தில் 2 பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவைக்கு ஓயல் சோதனை நடக்குது. விடியவே அந்த சோதனை மண்டபத்துக்கு வந்த ஒரு பெடி பிள்ளை பின்பக்கமா போய் பீடி வச்சு இழுத்து போட்டு மற்ற பள்ளிக்கூட பிடி என்ற முகத்தில் புகையை ஊதி இருக்கிறேன். இப்படி விடுகாலித்தனமா புகையை முகத்தில் ஊதினால் யாருக்கும் கோபம் வரத்தானே செய்யும். மற்ற பள்ளிக்கூட பிடியன் பீடியை பத்தினவருக்கு 4 சாத்தி போட்டு சோதனை எழுத உள்ளுக்க போட்டான். ஆனால் பீடி குடிச்ச பிடிப்பில்லை யார்கிட்டையோ அதுக்குள்ள போன வாங்கி தந்த செட்டுக்கு தனக்கு அடி விழுந்த கதையை சொல்லி போட்ட. சோதனையில் 1ஆம் பகுதி முடிய எக்ஸாம் எழுதினவ எல்லாரும் வெளியால வந்திருக்கின. அதுவரைக்கும் வெளியால காத்திருந்த பீடி குடிச்ச பிடி என்ற ஆக்கள் அப்படியே உள்ளுக்க வாஞ்சு போய் மற்ற பள்ளிக்கூட பிடியனை போட்டு வெளுத்திருக்கிறாங்க. அங்க சோதனைக்கு மேற்பார்வைக்கு வந்தவை எல்லாரும் மறிக்க அந்த பிடியனுக்கு இந்த கும்பல் அடிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த மேற்பார்வை டியூட்டிக்கு வந்தவையோடையும் அந்த அடிபாட்டு கும்பல் முண்ட வெளிக்கிட்டிருக்கு. பிறகு போலீஸுக்கு போன் பண்ணத்தான் ஒரு மாதிரி விட்டுட்டு போயிருக்கணும். அப்படி பிறகும் இப்படியான அடிபாட்டு கும்பல் அத்துமீறி வந்து சண்டித்தனம் காட்டினால் என்ன செய்கிறது என்ற முன்னெச்சரிக்கையத்தான் எக்ஸாம் டியூட்டிக்கு வந்தவ போலீசிட்ட பாதுகாப்பு கேட்டவ. இப்ப அங்க போலீஸ் பாதுகாப்போட தான் எக்ஸாம் நடக்குது. எப்படி இருந்த யாழ்ப்பாணம் இப்படி யாழ்ப்பாணமா மாறிக்கொண்டிருக்கு பாருங்க. நன்றி. உதயம்.